மாநகராட்சி தேர்தல் நடத்தப்பட்டு சென்னை மேயராக பதவியேற்று குறுகிய காலகட்டத்திலேயே 2022-23 ஆண்டுக்கான பட்ஜெட்டை கடந்த 2022 ஆண்டு ஏப்ரல் மாதம் தாக்கல் செய்தார். பின்னர் கடந்த ஆண்டு மார்ச் மாதம் 2023-24 ஆண்டிற்கான விரிவான பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் மக்களை தேடி மேயர் உள்ளிட்ட பல்வேறு புதிய திட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டது. இந்நிலையில் சென்னை மாநகராட்சியின் 2024-25 ஆண்டிற்கான பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்படுகிறது. சென்னை மாநகராட்சி ரிப்பன் மாளிகை கூட்டரங்கில் பட்ஜெட்டை மேயர் பிரியா தாக்கல் செய்கிறார். இதனைத் தொடர்ந்து நாளை பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறவுள்ளது. இந்த ஆண்டிற்கான பட்ஜெட்டில் பள்ளி, கல்வி, விளையாட்டு, திறன் மேம்பாடு, புதிய கட்டிடங்கள் உள்ளிட்ட பணிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து கூடுதல் நிதி ஒதுக்கப்படும் என கூறப்படுகிறது. நாடு முழுவதும் நாடாளுமன்ற தேர்தல் ஏற்பாடுகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் மார்ச் மாதம் 2ஆம் வாரத்தில் தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சூழலில் அரசியல் கட்சிகள் கூட்டணி தொகுதி பங்கீட்டில் கவனம் செலுத்தி வருகின்றன. தமிழகத்தை பொறுத்தவரை திமுக, அதிமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி என பலமுனை போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விரும்புவோருக்கான விருப்ப மனு விநியோகம் இன்று முதல் தொடங்குகிறது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 தொகுதிகளுக்கான விருப்ப மனு இன்று முதல் விநியோகம் செய்யப்படுகிறது. மேலும் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் பொது தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் 20,000-ம், தனி தொகுதியில் போட்டியிட விரும்புவோர் 15,000-ம் கட்டணம் செலுத்தி விருப்ப மனுக்களை பெற்றுக் கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சண்டிகர் மேயர் தேர்தல் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எக்ஸ் தள பக்கத்தில் தெரிவிக்கையில், சண்டிகர் மேயர் தேர்தல் வழக்கில் உச்சநீதிமன்றம் அளித்துள்ள தீர்ப்பானது நீதிக்கும் இம்மண்ணின் சட்டத்திற்குமான ஒளிவிளக்காக அமைந்துள்ளது. தேர்தல் அதிகாரியின் தில்லுமுள்ளு செயலையும் உறுதியாக நிராகரித்துள்ளது. 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் நேர்மைக்கும் மக்களாட்சி தத்துவங்களுக்குமான இந்த வெற்றி இந்திய ஜனநாயகத்தின் வலுவான செய்தியை எடுத்துரைப்பதோடு பாஜகவின் தகிடு தத்தங்களுக்கு தக்க எச்சரிக்கையையும் விடுத்துள்ளது என்று தெரிவித்துள்ளார். 15 மாநிலங்களை சேர்ந்த 56 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் சமீபத்தில் நிறைவடைந்தது. இதையடுத்து காலியாக உள்ள மாநிலங்களவை உறுப்பினர்களின் இடத்தை நிரப்ப வரும் 27ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் கடந்த 15ஆம் தேதி நிறைவடைந்தது. இதன்படி குஜராத் மாநிலத்தில் காலியாக உள்ள 4 இடங்களுக்கு பாஜக வேட்பாளர்கள் தங்கள் வேட்பு மனுக்களை தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் ஜே.பி. நட்டா உட்பட 4 பாஜக வேட்பாளர்களும் மாநிலங்களவைக்கு போட்டியின்றி தேர்வாகியுள்ளனர். அதேபோல் மத்திய பிரதேசத்திலிருந்து மாநிலங்களவைக்கு போட்டியிட்ட மத்திய தகவல் தொழில்நுட்ப இணையமைச்சர் எல். முருகனும் போட்டியின்றி தேர்வாகியுள்ளார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி தொகுதியிலிருந்து 1999ஆம் ஆண்டு முதல் நாடாளுமன்ற மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்தார். எனவே அவரை மாநிலங்களவை மூலம் நாடாளுமன்றத்துக்கு தேர்வு செய்ய காங்கிரஸ் முடிவு செய்திருந்தது. இந்நிலையில் கடந்த 14ஆம் தேதி ராஜஸ்தான் தலைநகர் ஜெய்ப்பூரில் உள்ள சட்டசபை அலுவலகத்திற்கு சென்ற சோனியா காந்தி அங்கு தேர்தல் அதிகாரியிடம் தனது வேட்பு மனுவை தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் மாநிலத்திலிருந்து மாநிலங்களவைக்கு சோனியா காந்தி போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். போட்டியின்றி சோனியா காந்தி மாநிலங்களவைக்கு தேர்வானதை சட்டமன்ற செயலகம் முறைப்படி அறிவித்தது. வரும் ஏப்ரல் மாதத்துடன் 15 மாநிலங்களை சேர்ந்த 56 மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஓய்வு பெற இருக்கிறார்கள். வேளாண் விளைபொருட்களின் குறைந்தபட்ச ஆதார விலைக்கு சட்டப்பூர்வ உத்தரவாதம், கடன் தள்ளுபடி உள்ளிட்ட 13 கோரிக்கைகளை வலியுறுத்தி விவசாயிகள் டெல்லி நோக்கி பேரணி செல்லும் போராட்டத்தை கடந்த 13ஆம் தேதி தொடங்கினர். பஞ்சாபிலிருந்து புறப்பட்ட விவசாயிகள் பஞ்சாப், ஹரியானா இடையே ஷம்பு எல்லையிலும் கனாரி எல்லையிலும் தடுத்து நிறுத்தப்பட்டனர். விவசாயிகள் மீது கண்ணீர் புகை குண்டுகள் வீசப்பட்டன.
விவசாயிகளை தடுக்க தடுப்புகள் அமைக்கப்பட்டுள்ளன. போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர விவசாய சங்க நிர்வாகிகளுடன் மத்திய அரசு பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது. 4 முறை நடந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்படவில்லை என்பதால் டெல்லியை முற்றுகையிடும் போராட்டத்தை இன்று தொடங்கும் விதமாக ஹரியானா, பஞ்சாப் எல்லையில் ஆயிரக்கணக்கான டிராக்டர்களுடன் போலீசாரின் தடுப்புகளை அகற்ற விவசாயிகள் ஜேசிபி இயந்திரங்களுடன் புறப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயிகளை தடுக்கும் விதமாகவும் அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கவும் ஹரியானா மாநில எல்லைப் பகுதியில் வைத்து விவசாயிகள் கைது செய்யப்பட்டனர். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சேலம் மேற்கு அதிமுக ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு சமீபத்தில் கொடுத்த பேட்டி சர்ச்சையானது. அதில் கூவத்தூரில் காசு கொடுத்து ஆட்சிக்கு வந்தவர்தான் எடப்பாடி பழனிசாமி என்றும், கூவத்தூர் விடுதியில் நடிகைகள் வேண்டுமென கேட்டவர் வெங்கடாச்சலம் என சொல்லி பிரபல நடிகையின் பெயரை குறிப்பிட்டார். ஏவி ராஜுவின் இந்த பேச்சு கடுமையான சர்ச்சைகளை கிளப்பியுள்ளது. இதுகுறித்து தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள நடிகை த்ரிஷா, கவன ஈர்ப்பிற்காக எந்த நிலைக்கும் கீழே இறங்கும் கீழ்த்தரமான மனிதர்களை திரும்ப திரும்ப பார்ப்பது அருவருக்கத்தக்க இருக்கிறது. இத்தகைய நபர்களுக்கு எதிராக கடுமையான சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்துள்ளார். த்ரிஷா விவகாரத்தில் நடிகை கஸ்தூரி, மன்சூர் அலிகான், இயக்குனர் சேரன் மற்றும் பெப்சி தலைவர் RK செல்வமணி ஆகியோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இந்த விவகாரத்திற்கு அதிமுக முன்னாள் நிர்வாகி ஏவி ராஜு மன்னிப்பு கேட்டு வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். ஹரியானா மாநிலம் குருகிராமில் ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களுக்கு வழிவிடாமல் இடையூறு செய்பவர்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று மாநகர போக்குவரத்து ஆணையர் அறிவித்துள்ளார். இதுகுறித்து மாநகர போக்குவரத்து துணை ஆணையர் வீரேந்திர விஜய் கூறுகையில், ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் உள்ளிட்ட அவசர கால வாகனங்களுக்கு வழிவிடாமல் இடையூறு செய்பவர்களுக்கு 10,000 ரூபாய் அல்லது 6 மாதங்களுக்கு சிறை தண்டனை அல்லது இரண்டுமே விதிக்கப்படும். இந்த அவசர கால சேவை வாகனங்களுக்கு வழிவிடாத நபர்களை சாலையில் உள்ள கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் கண்காணித்து அவர்களுக்கு உடனடியாக ஆன்லைன் மூலம் அபராத ரசீது அனுப்பப்படும் என தெரிவித்தனர். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது எண் மண் எண் மக்கள் பாத யாத்திரை நிறைவு விழாவில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொள்கிறார். மத்திய அரசு திட்டங்களின் பெயரை மாற்றி புது ஸ்டிக்கர் ஒட்டுவதை தான் மாநில அரசு வாடிக்கையாக செய்கிறது. தமிழ்நாடு கடன் சுமையில் இருக்கிறது என்பதையே தமிழக அரசின் பட்ஜெட் உணர்த்துகிறது. 2024 தேர்தலில் தமிழகத்தில் பிரதான கட்சிகள் 3 மற்றும் 4ஆம் இடத்திற்கு சென்றுவிடும். தமிழ்நாட்டில் மக்கள் அதிகாரம் கொடுத்துள்ள முக்கிய புள்ளிகள் ஓரிரு நாட்களில் பாஜகவில் இணைய உள்ளார்கள். எனவே அனைவரையும் நாங்கள் ஒரே மாதிரியாக ஏற்றுக்கொள்கிறோம் என தெரிவித்தார். சென்னை மெட்ரோ ரயில் பணி பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நடைபெற உள்ளதால் அப்பிரதான சாலையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து சென்னை போக்குவரத்து போலீசார் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில், சென்னை மெட்ரோ ரயில் கட்டுமான பணிகள் பரங்கிமலை ரயில் நிலையத்தில் நடைபெற உள்ளதால் இப்பணிகளை கருத்தில் கொண்டு பரங்கிமலை பகுதிகளில் போக்குவரத்து மாற்றங்கள் இன்று முதல் 1 வார காலத்திற்கு சோதனை அடிப்படையில் செயல்படுத்தப்படும். இதற்கு வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் ஒத்துழைக்குமாறு கேட்டுக் கொண்டுள்ளனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.